வணக்கம் மக்களே, வெல்கம் டு நியூஸ் தமிழன் டெக் சேனல். நீங்கள் ஒரு பிளாகராக இருக்கீங்க, பிளாக் போஸ்ட் எழுதி போஸ்ட் பண்ணுறீங்க, பட் கூகுள் அதை ரேங்க் பண்ணவே இல்லை. அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று பிளக்யாரிசம்ங்க. பிளக்யாரிசம்னா என்ன? இப்போ நீங்கள் ஒரு டாப்பிக்கில் ஒரு பிளாக் போஸ்ட் எழுதிட்டீங்க, பட் ஆனால் ஏற்கனவே இதை யாரோ ஒருத்தர் இந்த டாப்பிக்கில் பிளாக் போஸ்ட் எழுதியிருக்கிறாங்க, நீங்கள் யூஸ் பண்ண சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை கூகுள் இண்டெக்ஸ் பண்ணியிருக்குது. அப்போ நீங்கள் போஸ்ட் பண்ணுற பிளாக் போஸ்ட்டை கூகுள் என்னவா எடுத்துக்கும்? இது ஆல்ரெடி எழுதின கண்டென்ட், இது ஒரு காப்பீடு கண்டென்ட்னு நினச்சிக்கிறோம். இது தாங்க பிளக்யாரிசம். ஏன் இந்த பிளக்யாரிசம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு காப்பீடு கண்டென்ட்டில் ஒரு பிளாக் போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரீடர்ஸ்க்கு அது நம்பிக்கையை போக வைக்கும், த லாஸ் ஆஃப் ட்ரஸ்ட்டை உருவாக்கும். அது இல்லாமல் ஏற்கனவே இந்த கண்டென்ட்டை போட்டிருந்தவங்க உங்களுக்கு காப்பிரைட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம் ஏற்கனவே பார்த்து தான், கூகுள் கண்டிப்பாக இதை ரேங்க் பண்ணவே பண்ணாது. இதை எப்படி சரி பண்ண போகிறோம்? இதை மட்டும் இல்லைங்க, அடுத்தவங்களோட கண்டென்ட்டையே எடுத்து அதை நம்ம யூனிக் கண்டென்ட்டாக எப்படி மாற்றி கூகுளில் ரேங்க் பண்ண போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு ChatGPT வச்சு நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட் ரெடி பண்ணியிருக்கீங்க, அதையும் பிளக்யாரிசம் அடிக்கும், அதே நேரத்தில் அது ஏஐ கண்டென்ட்னு சொல்லும். இதை எப்படி நம்ம யூனிக் கண்டென்ட்டாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் இன்ட்ரோ பார்த்துருங்க. இன்ட்ரோ பார்க்குற கேப்பில் ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. எனக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரியான வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு பக்காவான யூனிக் பிளாக் போஸ்ட்டை சில ஆன்லைன் டூல்ஸை வச்சு நம்ம ரெடி பண்ண முடியும். வாங்க, அதுக்கு முதல்ல உங்கள் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட் ஏதாவது ஒரு டைட்டில், ஒரு டாப்பிக்கில் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க, இல்லை ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பிளாக் போஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டாபிக் நான் எடுத்துக்கிறேன், பெஸ்ட் ப்ரோபயாட்டிக் ஃபார் உமன். இவ்வளோதாங்க, இது என்னோட டாபிக். இப்போ இந்த கீவேர்டுக்கு ஏற்கனவே நிறைய பேர் ஆர்டிக்கல் எழுதியிருப்பாங்க, அதை நான் செக் பண்ண போகிறேன். இப்போ இங்கே நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதி வச்சுருக்காங்க. 6 பெஸ்ட் ப்ரோபயாட்டிக்ஸ் ஃபார் உமன் அப்படின்னு இருக்கிற இந்த ஆர்டிக்கலை எடுத்துக்கிறேன். ஆர்டிக்கலை எடுத்துகிட்டு நான் ஒன்றும் செய்ய போகிறது இல்லைங்க, இது அடுத்தவங்களுடைய கண்டென்ட் தான். இதை எப்படி நம்ம யூனிக் கண்டென்ட்டாக மாற்ற போகிறோம், இது தாங்க இன்றைக்கி. இப்போ இந்த கண்டென்ட்டை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். கண்டென்ட்டை காப்பி பண்ணிட்டாங்க. ஒரு டாக்ஸ் ஃபைல், அன்டைட்டில்டு டாக்ஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம காப்பி பண்ண அது ஃபுல் ஆர்டிக்கலையுமே நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. பேலன்ஸையும் கொஞ்சம் கொண்டு வந்துடுறேங்க. இப்போ அவங்களோட மொத்த போஸ்ட்டையுமே நம்ம காப்பி பண்ணிட்டோங்க. இப்போ உங்க போஸ்ட் போட்டோங்க. இப்போ இதனுடைய பிளக்யாரிசத்தை செக் பண்ண நான் சொல்கிறது, ஃபஸ்ட்டு டூல் பார்த்தீங்கன்னா ஸ்மால் எஸ்இஓ டூல்ஸ். இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணுற டூல்ஸுங்க. ஸ்மால் எஸ்இஓ டூல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க, பிளக்யாரிசம் செக் பண்ணு. ஸ்மால் எஸ்இஓ டூல்ஸ் பிளக்யாரிசம் செக்கர் அப்படின்னு போடுங்க. இங்கே நீங்கள் காப்பி பண்ண அந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணிவிட்டு கொண்டு வந்து இந்த ஸ்மால் எஸ்இஓ டூல்ஸில் நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்க. இப்படி தான் இதனோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட வெரிஃபிகேஷன் வந்தோடனே செக் பிளக்யாரிசம்னு கொடுத்துருங்க. பாருங்கள், இங்கே உடனே வந்துருச்சு. செக் பண்ணிவிட்டு 93% பிளக்யாரைஸ்டு கண்டென்ட்னு வந்துருச்சு. ஏன்னா இது அடுத்தவங்க கண்டென்ட், அவங்க கண்டென்ட்டை நம்ம காப்பி பண்ணி போட்டு செக் பண்ணால் பிளக்யாரிஸ்டு கண்டென்ட்னு தான் வரும். இதை திரும்ப ரீசெக் பண்ணுறதுக்கு இன்னொரு டூல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பேராப்ரைசர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் parapricer.ioன்னு பாருங்கள் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அதே சேம் கண்டென்ட்டை இங்கே கொண்டு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ செக் பிளக்யாரிசம் அப்படின்னு கொடுத்துட்றோம்.
பாருங்க, செக் பண்ணி என்ன சொல்றதுங்க, இந்த 79% பிளக்யாரிஸ்ட்னு வந்துருச்சு. இப்போ இது ஏற்கனவே இந்த பிளக்யாரிஸ்ட் கண்டென்ட் இருக்கு. இப்போ இதை நம்ம ரீரைட் பண்ண போறோம், யூனிக் கண்டென்ட்டா மாற்ற போறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற டூல் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி பிரைட். கிராவிட்டி பிரைட் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து லாகின் கேட்கும், நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு சைன்இன் வித் கூகுள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு லாகின் ஆயிரும். நான் மெயில் ஐடியிலேருந்து லாகின் பண்ணிடுறேன். இப்போ இது ஓப்பன் ஆயிடுச்சுங்க கிராவிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ரைட்டில் இந்த லெஃப்ட் சைட் பார்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீரைட் டூல்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ரீரைட் ஆர்டிக்கல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க, ப்ரொவைட் யுவர் ஆர்டிக்கல், பிளாக் போஸ்ட் ஆர் அதர் கண்டென்ட், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. கிரியேட் கண்டென்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. உங்க கண்டென்ட்டை ரீரைட் பண்ணி கொடுங்க. ஃபுல்லாக எழுதி கொடுத்துருச்சுங்க. வேற ஒன்றும் பண்ணாதீங்க. இப்போ இதை காப்பி பண்ணுறீங்க. காப்பி பண்ணிட்டு அதே ஸ்மால் எஸ்இஓ டூல்ஸில் இப்போ பாருங்க, ஏற்கனவே நம்ம பண்ணதை நோட் பண்ணிக்கோங்க. 93% எல்லாமே நான் லைவாக தான் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். 93% பிளக்யாரிஸ்ட் கண்டென்ட்னு வந்துருக்கு. இதை போயிட்டு நீங்கள் மறுபடியும் ரீப்ரெஸ் பண்ணுங்க. இல்லைன்னா பேக் போயிட்டு கூட திரும்ப வாங்க. பேக் போயிட்டு திரும்ப பிளக்யாரிசம் செக்கர்னு அதை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நம்ம ரீரைட் பண்ணதை கிராவிட்டி ரைட்டை வச்சு ரீரைட் பண்ண இந்த கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு செக் பிளக்யாரிசம்னு கொடுக்குறோம். பாருங்க, 92% யூனிக் கண்டென்ட் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. அதே சேம் கண்டென்ட் இன்னொருத்தவங்க கண்டென்ட்டை எடுத்தோம், நம்ம கிராவிட்டி ரைட்டில் வச்சு ரீரைட் பண்ணோம். திரும்ப வந்து பிளக்யாரிசம் செக் பண்ணும்போது 92%, 85% டு 100% வந்தாவே நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வந்து பிளாக் போஸ்ட் இதை பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து யூனிக் கண்டென்ட்னு வந்துருச்சு. இது திரும்ப மறுபடியும் நம்ம அந்த பெராப்ரைசர் அதில் கூட நம்ம இன்னொரு செக் கூட நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதில் எத்தனை பர்சன்டேஜ் காட்டுது அப்படிங்கிறத கூட ஒரு ரீசெக் பண்ணலாம். பிளக்யாரிசம் செக்கர்னு கொடுத்துட்டு திரும்ப இப்போ நான் அந்த காப்பி பண்ண கண்டென்ட் தான் 0GPTலேருந்து ரீரைட் பண்ண கண்டென்ட்டு. இதை அப்படியே வந்து ஐம் நாட் ரோபோட்னு கொடுத்துட்டு இதை செக் பிளக்யாரிசம்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா parapricer.ioவில் நம்ம செக் பண்ணப்ப இதுவும் அதே அந்த கிராவிட்டி பிரைட்டில் நம்ம ரீரைட் பண்ண அடுத்தவங்களுடைய அந்த ஆர்டிக்கலை நமக்கு ஏற்ற மாதிரி 92% யூனிக் அப்படின்ட்டு காட்டிடுச்சு. இப்படி தாங்க நம்ம வந்து மற்றவங்களுடைய போஸ்ட்டை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி யூனிக் கண்டென்ட்டாக மாற்றுறது. நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ஒரு ChatGPTயில் நாம் ஒரு பிளாக் போஸ்ட் எழுதியிருக்கிறோம். இதை தாங்க நம்ம அதுக்கு ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ChatGPTயில் நீங்கள் பரவாயில்ல எழுதுங்க. ப்ளீஸ் ரைட் 400 words பிளாக் போஸ்ட். அது உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எத்தனை வேர்ட்ஸில் வேணாலும் எழுதிக்கலாம். ஃபார் த டாபிக் பெஸ்ட் ப்ரோபயாட்டிக் ஃபார் உமன் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஒரு என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரை ஹிட் பண்ணிட்டீங்கன்னா ChatGPT உங்களுக்கு ஒரு பிளாக் போஸ்ட் எழுதி கொடுத்துரும். இப்போ இது நீங்கள் ChatGPTயை வச்சு எழுதுனா பிளாக் போஸ்ட். இந்த பிளாக் போஸ்ட்டை இந்த இடத்துட்ட மேலே போயிட்டு இப்படி கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்க. காப்பீடு ஆயிடுச்சு.
இப்போ நீங்கள் வந்து இந்த பிளாக் போஸ்ட்டோட பிளகியாரிசத்தை செக் பண்ணுறீங்க. ஸ்மால் எஸ்இஓ டூல் ரீப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃபஸ்ட்டில் இருந்து கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸ்மால் எஸ்இஓ டூல்ஸ் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறீங்க. நம்ம ChatGPTயில் காப்பி பண்ணது, இந்த காப்பி பண்ணதை வந்து செக் பிளகியாரிசம்னு கொடுக்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம ChatGPTயில் எழுதின பிளாக் போஸ்ட் வந்து 95% யூனிக் கண்டென்ட் அப்படின்னு வந்துருச்சு. 5% தான் பிளகியாரிஸ்ட் கண்டென்ட்னு வந்துருச்சு. பட் நீங்கள் உடனே நினைக்கலாம், அதான் எனக்கு 95% யூனிக் கண்டென்ட்டாகவே ChatGPT கொடுத்துருச்சு, நான் தைரியமாக போஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு. ஆனால் இங்கே தாங்க ஒரு விஷயத்தை நல்லா நம்ம கவனித்து பார்க்கணும். என்னன்னா, இது 5% தான் பிளகியாரிஸ்ட் கண்டென்ட், 95% யூனிக் கண்டென்ட். பட் ஆனால் இது ஏஐ டிடெக்டபிள் கண்டென்ட். பிகாஸ் நம்ம ChatGPTயை பயன்படுத்தி எழுதியிருக்கிறோம். இதை எப்படி நம்ம ஏஐ டிடெக்ஷன் அடிக்காம பண்றது அப்படிங்கிறதுக்கு, இது ஏஐ கண்டென்ட்டுங்கிறத நம்ம எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பி லீக்ஸ் அப்படின்னு கொடுங்க. காப்பி லீக்ஸ் இது வந்து கொஞ்சம் பாப்புலரான வெப்சைட், ஏஐ கண்டென்ட் டிடெக்ட் பண்ணுறது. இதில் வந்து நம்ம லாகின் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம அப்படியே டிடெக்ட் பண்ணிக்கலாம் ஏஐ கண்டென்ட் இருந்து. இப்போ நம்ம ChatGPTயில் இந்த காப்பி பண்ண இதே கண்டென்ட்டை இந்த ஏஐ டிடெக்ஷன் இந்த காப்பி லீக்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்கேன் கொடுக்குறேன். பாருங்க, ஏஐ கண்டென்ட் டிடெக்டர்னு வந்துருச்சு. ஆக உங்களுடைய பிளாக் போஸ்ட் வந்து ChatGPTயில் உருவாக்குனது நாட் பிளகியாரிஸ்ட், ஒன்லி 5% பிளகியாரிஸ்ட் தான். பட் ஆனால் திஸ் இஸ் த ஏஐ கண்டென்ட். அப்போ கண்டிப்பாக கூகுள் இந்த பிளாக் போஸ்ட்டை ரேங்க் பண்ணாது. இப்போ நம்ம இதை வந்து ஹியூமனைஸ்டு கண்டென்ட்டாக மாற்றணும். அப்போ ஹியூமனைஸ்ட் கண்டென்ட்டாக மாற்றணும் அப்படிங்கும்போது இந்த ரீரைட்டபிள் ஆர்டிக்கலை ChatGPTலையும் எழுதியிருக்கு, அதை நம்ம கிராவிட்டி பிரைட்லையும் நம்ம ரீரைட் பண்ணிட்டோம். இதை ஹியூமனைஸ் கண்டென்ட்டாக மாற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அடுத்த டூல் தாங்க stealthwriter.io. ஸ்டீல்த் ரைட்டர்னு டைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணி ஒரு பிளாங்க் டாக்ஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணி, இதை கூட நீங்கள் ஒரு ஃபைல் நியூன்னு கொடுத்து ChatGPTயில் எழுதுனால நம்ம அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்து பேஸ்ட் கொண்டு வரணும். இப்போ இது ChatGPT எழுதுனா கண்டென்ட் பிளாக் போஸ்ட், நமக்காக எழுதுனா பிளாக் போஸ்ட். இப்போ நம்ம ஸ்டீல்த் ரைட்டர், இந்த ஸ்டீல்த் ரைட்டரை ஓப்பன் பண்ணுறோம். இதில் நீங்கள் அப்படியே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதே ப்ரொசீஜர் தாங்க. இது வந்து நார்மலாக லாகின் வித் கூகுள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். உங்கள் மெயில் ஐடியை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டீல்த் ரைட்டர் லாகின் ஆகிடும். பண்ணிவிட்டு ஹியூமனைசர் அப்படின்னு இந்த லெஃப்ட் சைட் பார் இருக்கும் பாருங்க, இதை கிளிக் பண்ணுறீங்க. உங்கள் டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ண சொல்லுது. நீங்கள் ChatGPTயிலேருந்து காப்பி பண்ண டெக்ஸ்ட்டில். ஆனால் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ், 300 வேர்ட்ஸாக தான் நம்ம வந்து ஹியூமனைஸ் பண்ண முடியும். இதில் ஏறக்குறைய 300 வேர்ட்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா 2 வாட்டி நம்ம காப்பி பண்ணி இது பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஸ்டீல்த் ரைட்டர் வர்றீங்க, பேஸ்ட் கொடுக்குறீங்க. ஃபைனல் தான் 300 வேர்ட்ஸ்குள்ளார தான் இருக்குது. ஸோ 346 வேர்ட்ஸ் இருக்குதுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, கொஞ்சம் டெலிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இது வரைக்கும் டெலிட் பண்ணிடுவோம். 2 வாட்டி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 205 வேர்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ ஹியூமனைஸ் கொடுக்குறீங்க. உங்களோட டெக்ஸ்ட் ஹியூமனைஸ்டு ஆயிருச்சு. இதை ரீப்ளேஸ் ஆல் ஏஐ சென்டென்ஸ் அப்படின்னு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணிக்கிறீங்க. இதை எது வரைக்கும் நீங்கள் ஹியூமனைஸ் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் இது பாருங்க. நான் எது வரைக்கும் ஹியூமனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ப்ரோபயாட்டிக் சப்ளிமெண்ட்ஸ் ஃபார் உமன், கார்டன் ஆஃப் லைஃப், இது வரைக்கும் தான் நான் ஹியூமனைஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். இந்த பாருங்க, கார்டன் ஆஃப் லைஃப். இதுக்கு மேலே ஹியூமனைஸ் பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறம் ஹியூமனைஸ் பண்ணாததை இங்கேருந்து காப்பி பண்ணுறேன். மறுபடியும் ஸ்டில் ரைட் போடுறேன். போயிட்டு இதை ஏற்கனவே ஹியூமனைஸ் பண்ணிட்டோம், அதை டெலிட் பண்ணிவிட்டு இதை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஹியூமனைஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஹியூமனைஸ் பண்ணிடுச்சுங்க. இப்போ இதை வந்து ரீப்ளேஸ் ஆல் ஏஐ சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதை நீங்கள் காப்பி பண்ணிடுறீங்க. வந்து உங்களுடைய எந்த இடத்துக்கிட்ட இருந்து நம்ம பண்ணணுமோ அந்த இடத்துக்கிட்ட இருந்து இதை பேஸ்ட் கொடுத்துட்றீங்க. இப்போ எல்லாமே ஹியூமனைஸ் பண்ண கண்டென்ட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கண்டென்ட்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணுறீங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் போயிட்டு இதே காப்பி லீக்ஸில் இதை கிளியர் கொடுத்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறீங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். திஸ் இஸ் த ஹியூமன் டெக்ஸ்ட் வந்துடுச்சு பாருங்க மக்களே. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம், நம்ம அடுத்தவங்க கண்டென்ட்டை எப்படி கிராவிட்டி ரைட்டை வச்சு ரீரைட் பண்ணி அதை வந்து பிளக்யாரிசம் இல்லாமல் நம்ம எப்படி யூனிக் கண்டென்ட்டாக மாற்றுறது, இல்லைன்னா ChatGPT பயன்படுத்தி நம்ம எழுதின பிளாக் போஸ்ட்டை எப்படி நம்ம வந்து யூனிக் கண்டென்ட்டாக மாற்றுறது அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதுக்கு நம்ம சில டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. மேலும் மேலும் நான் வீடியோ போடுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மக்களே.